நாம் சென்ற சில வாரங்களாக இயேசு கிறிஸ்து தன் 3.5 வருட ஊழிய காலத்தில் செய்த அற்புதங்களையும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய நோக்கம் என்ன, இந்த அற்புதம் நடந்ததனுடைய பின்னணி என்ன, இதை நாம் தியானித்து வருகிறோம். அதிலும் விசேஷமாக சில வாரங்களாக நாங்கள் ஹீலிங், சுகமளித்தல், அதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரம் குறிப்பாக குருடராய் இருந்து அற்புதமாக பார்வை பெற்ற ஒரு 5 சம்பவங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஹீலிங் எல்லாவற்றிலுமே, சுகமளித்தல் எல்லாவற்றிலுமே, இயேசு கிறிஸ்து எல்லா அற்புதங்களிலுமே முதன்மையாக இருப்பது அந்த பாதிக்கப்பட்ட வியாதிப்பட்டவன் மேலுள்ள அவருடைய மன உருக்கம். இது முதலாவது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தபடியாக இந்த சுகத்தை பெற்றவன், அதை பார்த்தவன், அதை கேள்விப்பட்டவன், இவர்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். இரண்டு மிக முக்கியமான காரியங்கள். அதோட மூன்றாவதாக ஒரு காரியம் உண்டு. தன்னை பற்றி தீர்க்க தரிசனங்களில் கூறப்பட்டதை தன் ஊழியத்தில் நிறைவேற்றி செய்து காண்பித்து அதன் மூலம் தான் யார் என்று, குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கு, சந்ததிக்கு தான் யார் என்று உணர்த்துவதற்காக இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஒரு சான்றாக, ஆதாரமாக அவர் உபயோகித்தார். விசேஷமாக நம்ம பார்க்கலாம், மத்தேயு 5வது அத்தியாயத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வருகிறது. அவர் செய்த ஒரு முதல் மிக முக்கியமான ஒரு பிரசங்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்து. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு 5வது அத்தியாயம் 17, 18, 2 வசனங்களிலே, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய ஊழியங்களிலே அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அவரை குறித்து சொல்லப்பட்ட வகையிலே அவர் செய்து காண்பித்து ஒரு ஆதாரமாக, நான் யார் என்று உங்கள் வேதம் சொல்கிறது, நான் தான் என்று ஒரு ஆதாரமாக அவர் அதை உபயோகப்படுத்தி வந்தார். இந்த வாரம் நாம் தியானிக்க இருப்பது இந்த குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதில் மத்தேயு 9வது அத்தியாயத்திலே வருகிற 2 குருடர்கள் கண் திறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். இது மத்தேயு 9வது அத்தியாயம் 27 31வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் வருகிறது. இதை நாம் வாசிக்கலாம்னா, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவளுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்ட அந்த தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இதுதான் இந்த ஒரு சம்பவத்தை குறித்து வேதத்தில் மத்தேயு தன் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதில் விசேஷமாக நம்ம பார்ப்பது என்னவென்றால், இந்த 9வது அத்தியாயம் முழுவதுமே அற்புதமாக சுகம் பெற்றவர்கள் சம்பவங்கள் தான் வருகிறது. 9வது அத்தியாயத்தில் 1 7வது வசனம் வரைக்கும் பார்த்தால், திமிர்வாதக்காரன் ஒருவனை சிலர் தூக்கி இயேசுவின் முன்னணியில் விட, இயேசு அவனை சுகமாக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்ன ஒரு சம்பவம் வருகிறது. அதை தொடர்ந்து மத்தேயு 9வது அத்தியாயத்தில் 20, 22வது வசனத்திலே, 12 வருடங்கள் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் பின்னே ஒரு வஸ்திரத்தை தொட்டாலாவது நான் சுகமடைவேன் என்று தொட்டு சுகமடைந்த அந்த ஒரு சம்பவம் வருகிறது. அதோடு சேர்ந்தே வருவது ஜெப ஆலய தலைவனாகிய எவிருவின் மரித்து போன 12 வயதுள்ள மகள், அவளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினது.
இந்த சம்பவங்களை தொடர்ந்தே தான் இந்த சம்பவமும் வருகிறது. இதை நாம் வாசிக்கிற 9வது அத்தியாயத்தில் 27வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இயேசு அவ்விடம் விட்டு போகையில், எப்பொழுது என்றால் எபிருவின் மகளை சுகப்படுத்தி விட்டு அந்த இடத்தை விட்டு அவர் திரும்பி போகையிலே, என்றால் 25 சிறுபெண்ணை அவர் சுகப்படுத்தினது வருகிறது. அந்த இடத்தை விட்டு போகும்போது தான் இந்த 2 குருடர்கள் பின்னாடி வருகிறார்கள். இவர்கள் அநேகமாக இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு தெரியும், தங்களை சுகப்படுத்த குணப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவினாலே முடியும் என்று அறிந்து அவர்கள் விசுவாசித்து அவரை தேடி வந்திருக்கலாம். ஆனால் விசேஷமாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். அந்த ஒரு வார்த்தை, நீர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிக்கையிட்டார்கள். இயேசு எப்பொழுதுமே தன்னை மனுஷகுமாரன் என்றுதான் சொல்லுவார். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே தாவீதின் வம்சத்திலே முழு உலகத்தை ஆளுகிற மேசியா வருவார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிந்திருந்து அந்த மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள். இங்கே இந்த குருடர்கள் சொல்கிறார்கள், அந்த தாவீதின் குமாரன் நீர்தான் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அறிக்கையிட்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவரை விடாமல் தேடி அவர் தங்கியிருந்த வீடு வரை வந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களிடத்தில் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று கூற அவர்கள் பார்வை அடைந்தனர். மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசம் உறுதிப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகவும் மாற்றியது. அவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரியும், உண்மையிலே நாம் எதிர்பார்க்கின்ற தாவீதின் குமாரன் இவர்தான் என்று அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டு ஸ்திரப்பட்டது. அவரை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் மாறிப்போனார்கள். இரண்டாவதாக ஒரு சம்பவம் மார்க்கு சுவிசேஷத்தில் 8வது அத்தியாயத்தில் 22 26 வசனங்களிலே இந்த சம்பவம் வருகிறது. இதை நாம் படித்து பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அத்தியாயத்தில் 22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுகப்படுத்தல் ஒரு காரியம்தான் இது. இதுல நம்ம இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, இதே இந்த 8வது அத்தியாயத்துல இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு சற்று முன்னதாக நடந்த ஒரு சம்பவம். 8வது அத்தியாயத்துல 11வது வசனம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பின்னாடி தன் சீசர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். 15வது வசனத்துல வருகிறது, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவையும் ஏரோதியாரின் புளித்த மாவையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள்னு. சீசர்களுக்கு அது புரியல, நம்ம அப்பம் கொண்டு வரனால சொல்றாரோ அப்படின்னு. உடனே அவர்கள் அதை உணராமல் இருப்பதனால அவர்களை கண்டித்து, நான் சொன்னது அப்பத்தை அறியல, இவளுடைய உபதேசத்தை குறித்து தான் என்பதை நீங்கள் இன்னும் எப்படி உணராமல் இருக்கிறீர்கள்
அவர்கள் என்ன காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள், எதை டீச் பண்றாங்கிறத நீங்க விசுவாசிக்காதீங்க, அது புளித்த மாவு, அது உங்கள்கிட்ட இருக்கிறதையும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி நான் அவர்களை திருத்தினதை கண்டித்து திருத்தினார். இந்த திருத்தி கொண்டிருக்கிற நேரத்துல தான் இந்த சம்பவம் வருகிறது. இதுல பார்த்தா இந்த குருடன் தானாகவே இயேசுவை தேடி சுகமடைய வந்தவனாக தெரியவில்லை. இவனுக்கு இயேசுவை பற்றிய அறிவோ அவர் மேல் விசுவாசமோ இல்லை. சிலர் இவனை இயேசுவிடத்தில் அழைத்து வந்தார்கள். அநேகமாக இவரை சோதிக்கும்படி இந்த மேலே குறிப்பிட்ட தர்க்கம் பண்ணின அந்த பரிசேய கூட்டத்தார் இவனை கொண்டு வந்திருக்கலாம். இவனை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி இயேசுவின் மேல் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வந்திருந்திருக்கலாம். இதை அறிந்த இயேசு அவனை கையை பிடித்து அவனை அழைத்து வந்த கூட்டத்திடத்திலிருந்தும் அவன் கிராமத்தை விட்டு வெளியே தனியே அழைத்து கொண்டு போனார். போய்தான் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேலே தன் கைகளை வைத்து எதையாவிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அப்போதுதான் அவனுக்கு என்னதான் நடக்குது என்பது ஓரளவு புரிந்தது. அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்த்தான். நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று கூறினான். அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் தன் கைகளை வைத்து அவன் விசுவாசத்தை உயிர் அடைய செய்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி சொல்ல அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். அவனுக்கு மாம்சப்படியான பார்வையை கொடுத்த இயேசு இப்பொழுது அவனுக்கு ஒரு அறிவுரையும் கூறுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று யாரிடமும் கூறாதே, முக்கியமாக உன்னை அழைத்து வந்த அந்த பழைய கூட்டத்துடனே சேராதே என்று மறைமுகமாக எச்சரித்து அவனை அனுப்புகிறார். என்றால் பின்னாடி இதே ஒரு சம்பவத்துல ஒருவன் மாட்டிக்கொண்டு அலசடிப்பட்டதை நம்ம பின்னாடி ஒரு கதையில நம்ம படிக்க இருக்கிறோம். இங்கே உனக்கு முதலே ஒரு வார்னிங் கொடுத்து அங்க போகாதேன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. பெந்தேகோஸ்தே நாள் அன்று பேதுருவின் செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேருக்கும் பேதுரு எச்சரிப்பாக கூறியதும் இதுதான். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்துல நம்ம அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்துல 38-40 வசனங்களில நாம் இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரிடம் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இந்த அவிசுவாச கூட்டம் நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தையும் குறைச்சு அவங்களோட நம்மளையும் எழுதிட்டு போயிடும். அதனால இந்த மாறுபாடு உள்ள சந்ததி இதை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் அங்க பேதுரு அன்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இங்க இயேசு கிறிஸ்து மறைமுகமாக அதைத்தான், நீ கிராமத்துக்குள்ள திருப்பி போகாத, எவங்கிட்டக்கே நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய் கண் கிடைத்தது என்ற காரியத்தையும் சொல்லாதே, ஆனால் போய் சுகமாயிரு என்று அவனை அனுப்பிவிட்டார். நம்ம மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம், இது மத்தேயுவினுடைய சுவிசேஷத்துல 12வது அத்தியாயம் 22வது வசனத்திலே உள்ளது. ஒரே ஒரு வார்த்தையில அதை முடிச்சிட்டாங்க. ஆனா அதற்கு முன்னாடி பின்னாடி என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத மத்தேயு அதிகமாக விளக்கமாக எழுதியிருக்கிறார். மத்தேயு 12வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல வருகிறது. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஒரே வசனத்தில் அவனை எப்படி சுகப்படுத்தினார்னு எழுதி முடிச்சிட்டாரு. ஆனா இதன் பின்னாட வந்த இந்த ஒரு சுகமளித்ததின் விளைவாக வந்த ஒரு ஃபீட்பேக், ஜனங்களுடைய கருத்தும் பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய கருத்தும் ஒரு போராட்டமும் அங்க அதுல 24வது வசனத்துல ஆரம்பிச்சு அந்த அத்தியாயம் கடைசி வரைக்கும் வருகிறது. 45வது வசனம் வரைக்கும்
இதன் விளைவாக என்னென்ன சம்பாஷணைகள் ஓடுனதுங்கிறது அங்க பார்க்கலாம். தெளிவாக இந்த மனிதன் குருடும் ஊமையுமாக அவன் மாறினது காரணம் அவனை ஆட்கொண்டு தன் ஆளுகையின் கீழ் வைத்திருந்த பிசாசு அவனை குருடனாகவும் ஊமையாகவும் வைத்திருந்தது. அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து துரத்த அவன் தன் பார்வை அடைந்தவனாக பேசக்கூடியவனாக சுகமடைந்தான். இதன் விளைவு இதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று கூறினார்கள். அது ஏன் தாவீதின் குமாரன் சொன்னாங்க பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத பரிசேயர்கள் உடனடியாக ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டாங்க. இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று மறைமுகமாக இயேசுவை இவன் தாவீதின் குமாரனாகிய தேவகுமாரன் அல்ல, பிசாசுகளின் தலைவன் என்று குற்றம் சாட்டினார்கள். அவரை பகிரங்கமாக அவர் மேல மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட திருப்பி பேசுறாரு. பிசாசு எப்படி பிசாசையே துரத்துவான்? பிசாசு உங்களை எல்லாம் ஆண்டு கொண்டு தன் ஆளுகைக்கீழாக வைத்திருக்கிறான். அவன் எப்படி துரத்துவான்? அவன் துரத்த மாட்டான். சாத்தான் எப்படி துரத்துவான்? நானும் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துவதனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று கூறுகிறார். இத மத்தேயு 12வது அத்தியாயம் 23 45 வயசு வரைக்கும் நம்ம படிச்சோம்னா இந்த சம்பவங்கள் இன்சிடென்ட் எல்லாம் வந்து இதுல அவர் அவங்களுக்கு கூறின விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக அதுல இருக்குது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய முக்கியமான கருப்பொருள், அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது சொன்ன வார்த்தை மார்க் 1வது அத்தியாயம் 15வது வசனத்துல, யோவான் கைது செய்யப்பட்ட காவலில் வைக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் என்றால், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறது, உள்ளே வாங்க அப்படின்னு தான் சொல்லுகிறாரு. இங்கேயும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறாரு. தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறதுனால தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறதே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவங்க அதை ஏத்துக்க மனசில்லை. ஏன்னா அது காரணமும் இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரி அவர் இல்லை. இவங்க எப்படி இருக்கணும், அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி அவர் இல்லை. அதனால அவங்க அவரை ஏற்றுக்கொள்ள அவங்க தயாராகவும் இல்லை. இது அப்போஸ்தலர் நிருப ஆக்கியோனாகிய லூக்காவும் கூட அவரை குறித்து சொல்லுகிற போது அப்போஸ்தலர் 10வது அத்தியாயம் 38வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம்ங்கிறது வந்து அப்பாயின்மெண்ட் தான். என்னவாக அப்பாயின்மெண்ட் பண்ணினாரு? தேவன் அவரை மேசியாவாக, வல்லமை நிறைந்த மேசியாவாக அவரை அபிஷேகம் பண்ணி நியமித்தார் அப்படிங்கிறார். யோவானு தன்னுடைய நிருபங்களிலே 1 யோவான் 3வது அத்தியாயத்தில் ஒரு குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அத்தியாயம் 8வது வசனத்தினால, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு பிற்காலத்தில் அவர் எழுதுகிறார். இவங்களுக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் இதே சம்பவம் இதே காரியங்கள் அவர் வரும்போது இப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அவங்க அவரை இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதுல 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சம்பவம், இது மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10வது அத்தியாயத்துல 46ல இருந்து 52 வரை உள்ள வசனங்களிலே வருகிறது. இதில் விசேஷமாக நம்ம பார்ப்பது என்னென்றால்,
அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. நாம் அதை படிக்கலாம். மார்க் 10:46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவை பின்பற்றி சென்றார். இது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாளத்திலே நடந்த ஒரு சம்பவம். குறிப்பாக அவர்கள் எரிகோவின் வழியாக எருசலேமுக்கு செல்கிறார், கடைசியாக பவனியாக. இந்த முறை எருசலேமுக்குள்ள போகிற போதுதான் கழுதையின் மேல் பவனியாக சென்று தேவாலயத்தில் நுழைந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். விளைவு, பிரதான ஆசாரியன் அவர்களுக்கு இவர்கள் மேல் கோபம் கொண்டு எப்படியாவது இதை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் கட்டி அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு முன்னதாக தாவீது எருசலேம் கூட கடைசியாக இவர் செல்கின்ற நேரத்திலே போகின்ற வழியிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இதுல எரிகோ பட்டணத்தின் வழியாக அவர் சென்று கொண்டிருந்த போது தெருவிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு குருட்டு பிச்சைக்காரன், பர்திமேயு என்கிற ஒரு குருடன், இயேசு அவ்வழியே போகிறார் என்பதை அறிந்தவுடனே சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அவனை நோக்கி உரத்த குரலிலே, இயேசுவே, தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அநேகர் அவனை பேசாது இருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிக உரத்த குரலிலே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு நின்றார், அவனை அழைத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் ஒரே வரையில் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். சொல்றார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூற, உடனே அவன் பார்வை அடைந்து அவரை பின்பற்றி எருசலேமை நோக்கி செல்கிற அவருடனே சென்றான். இதில் அவனுக்கு பார்வை கொடுத்தது இயேசுவை இன்னார் என்று அவன் அறிந்திருந்தது. அவன் அறிந்திருந்ததை அவன் தன் வாயினாலே அறிக்கை செய்தது. ஏனென்றால் இயேசுவை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்த தீர்க்கதரிசனங்களே மிக முக்கியமான ஒன்று. ஏசாயா 35வது அத்தியாயத்திலே 2-6 வசனங்களிலே வரும். ஏசாயா 35:1வது வசனத்திலிருந்து படிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாக செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர் வந்து இருக்கும்போது அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். இது தீர்க்க தரிசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டது. உங்கள் தேவன், உங்கள் ராஜா வருவார், நீதியை சரிக்கட்டவும் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வருகிற போது
அவர் மூலம் நடக்கக்கூடிய கிரியை என்னவென்றால், குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் சிறவுண்டு போகும், முடவன் மானை போல குறிப்பான். இதை எல்லாரும் அறிந்திருந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், காமன் பீப்புள் இயேசு கிறிஸ்து செய்ததை பார்த்தார்கள், அவர் பேசியதை கேட்டார்கள், உபதேசத்தை கேட்டார்கள். இவர்தான் தாவீதின் குமாரா, தேவனிடத்திலும் வருகின்ற மேசியா இவர்தான் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றினார்கள். இங்கே இவன் சொன்ன இந்த ஒரு அறிக்கை, நீர்தான் தாவீதின் குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் உரத்த குரலில் இட்ட அறிக்கை அவனை விடுதலை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவும் தன்னை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு ஒரு இடத்துல கூறுகிறார். யோவான் 8வது அத்தியாயம் 32வது வசனத்துல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவர் யார் என்ற சத்தியத்தை அவன் அறிந்திருந்தான். அந்த சத்தியம் அவனுக்கு விடுதலை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு சீடனாகவும் மாற்றி ஒரு அற்புதம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறியது. அவன் சரீர பிரகாரமாக ஆத்மீக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கடைசியாக இன்று நாம் பார்க்க இருப்பது யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் உள்ள ஒரு பிறவி குருடன் பார்வை அடைந்தது. இது யோவான் சுவிசேஷம் 9வது அத்தியாயத்துல 1லிருந்து 7 வசனங்கள் வரைக்கும் இவன் சுகமடைந்தது இருக்கும். ஆனா இந்த 9வது அத்தியாயத்துல 1லிருந்து 41வது வசனம் வரைக்கும் இந்த முழு அத்தியாயமே இவன் சுகமடைந்ததும் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதும் தான் இருக்குது. மிக முக்கியமான ஒன்று. ஆனா இந்த ஒரு சம்பவம் யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே உள்ளது. அதற்கு காரணம் உண்டு. அதையே நாம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 9வது அத்தியாயம் 1லிருந்து 7 வரைக்கும் நம்ம படிக்கலாம். முதல்ல, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினாலே சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றான். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த ஒரு சம்பவத்துல பிறக்கும் போதே 2 கண்களும் இல்லாத ஒரு குருடன் இவனை கண்டபோது சீசர்கள் அவர்களுக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை இவனை ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு அவரிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் செய்த பாவத்தின் விளைவு அவர்கள் பிள்ளைகளுக்கு சாபமாக வரும் என்றும், அந்த பிள்ளைகள் தாங்கள் செய்யாத தவறுக்காக அவர்கள் தண்டனையும் அனுபவிக்க நேரிடும் என்றும் அக்காலத்திலே கருதப்பட்டது. எனவே சீசர்கள் அவரிடத்தில், இவன் குருடனாகவே பிறந்தது, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்கிறாங்க. அப்போது எதிர்பாராத ஒரு பதிலை இயேசுவிடமிருந்து பெற்றார்கள். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். தேவன் தான் நியமித்திருக்கிற ஒரு கிரியை இவன் மூலமாக செய்து நிரூபிப்பதற்காக இவன் பிறவியிலே குருடனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தரையிலே துப்பி தன் உமிழ்நீரை துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றான். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். இயேசுவினுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் குளத்துக்கு சென்று தன் முகத்தை கழுவின பொழுது அவன் சரீரத்திலே அற்புதமாக கண்கள் கிடைக்கப்பட்டு வந்தான். அந்த கீழ்ப்படிதல், இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது அவனுக்கு
சரீரத்திலே கண்களை திறந்தது மாத்திரமல்ல, அவன் ஆத்மீக கண்களையும் திறந்து கொடுத்தது. அதனுடைய விளைவு என்னென்ன ஆனதுங்கிறது யோவான் சுவிசேஷம் 8வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் அவன் கண் திறக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன ஆச்சு, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்க நம்ம பார்க்கலாம். இது யோவான் தன் சுவிசேஷத்துல இந்த ஒரு சம்பவத்தை எழுதினதுடைய நோக்கமே, அவர் 1வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்களிலே, யோவான் 1வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்களிலே இந்த நிருபத்தை எழுதியதனுடைய மிக முக்கிய நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதை நிரூபிக்கத்தக்கதாகத்தான் காரியங்களை எழுதி வருகிறாரு. அதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த ஒரு அற்புதத்தை மிக விளக்கமாக அதையும் அதன் பின் நடந்த சம்பவங்களையும் அவர் குறிப்பாக எழுதுகிறார். நம்ம ஏன் இது யோவான்ல மட்டும்தான் இருக்கு, மற்றதுல இல்லைன்னு நம்ம குழம்ப வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், சுகமளித்தல்கள் அநேகம் உண்டு. ஆனால் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை எழுதியவர்கள் தாங்கள் எழுதியதற்கு பின்னால் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார்கள். அந்த நோக்கத்தை எதை கூறுகிறார்களோ அதை நிரூபிக்கத்தக்கதாக அவர் செய்த அற்புதங்களில் சிலவற்றை எடுத்து உபயோகப்படுத்தினார்கள். அதனால நாளும் அப்படியே ஒன்னே போல டிட்டோ காப்பி போல கிடையாது. யோவான் விசேஷமாக இந்த ஒரு அற்புதத்தை எடுத்து எழுதுகிறார். அவர் சொன்ன காரணம் இதை ப்ரூவ் பண்ணுவதற்காகத்தான். அவன் கண்கள் 2 பிறக்கும் போதே 2 கண்களும் இல்லாதவன். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உமிழ் நீரினாலே சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அவன் கண்களில் பூசுகிற போது அவனுக்கு புதிதாக 2 கண்களை சிருஷ்டித்து கொடுத்தார் அவனுக்குள்ள. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அவன் அந்த குளத்தில போய் முகத்தை கழுவுகிற போது 2 கண்களையும் பெற்றான். மற்றது போல குருடனா ஆனவனும் சுகப்படுத்தல, குருடனாகவே பிறந்தவன், கண்கள் இல்லாமல் பிறந்தவனுக்கு 2 கண்களை சிருஷ்டித்து கொடுத்து தான் யார், அந்த சராசரிகளை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா நான் தான், என் மூலமாகத்தான் எல்லாம் உண்டாகுது. ஆதியாகமத்தில் நீங்க படிக்கிறீங்கல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வார்த்தை வந்ததும் வெளிச்சம் உண்டானது, அந்த வார்த்தை நான் தான் என்பதை இந்த சம்பவத்தில் அவர் அதை நிரூபித்து காட்டினார். இதன் விளைவு என்னானது? பிறவியிலிருந்து கண் தெரியாத குருடன் ஆனால் கண் பார்வை பெற்ற உடனே அவன் மனதில் அநேக சிந்தனைகள் ஓடுகிறது. அதன் விளைவு என்ன ஆகிறது அப்படின்னா, அவனை கூட்டிக் கொண்டு என்கொயரி பண்றாங்க, விசாரிக்கிறானாங்க. ஏன்னா அவன் வந்த உடனே ஒரு சிலர் சொல்றாங்க, இவன் 9வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து படித்தாலே தெரியும். யோவான் 9 8வது வசனத்திலிருந்து படித்தாலே தெரியும். அவன் அயலகத்தாரும் அவனை பார்த்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அல்லவா, இவன் தானே இவன் அப்படிங்கிறாங்க. சிலர் அவன் தாங்கிறாங்க, சிலர் இல்ல இவன் அவனை போல இருக்கிறான், ஆனா அவனுக்கு கண்ணே தெரியாத இவனுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்ப அவனே சொல்றான், நான் தான்ப்பா அது, கண்ணு தெரியாம இருந்தவன் நான் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே எப்படா உனக்கு கண்ணு திறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றான், இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசி நீ சீலோவாம் குளத்துல போய் கழுவுனாரு, நான் போய் கழுவி பார்வை அடைந்தவனாக வந்தேன் அப்படிங்கிறான். நடந்த சம்பவத்தை சாட்சியாக அவன் சொல்லுகிறான். உடனே அவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. தெரியாதுப்பா, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, நான் கண் திறப்பதற்கு முன்னாடி அவர் பேசினதான் கேட்டிருக்கிறேன், நான் இன்னும் அவரை என் கண் கொண்டு நானும் பார்க்கவில்லை, அவர் எங்க இருக்கிறார், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கறத உள்ளபடி சொல்றான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவனை உடனடியா பரிசேயன்ட்ட கொண்டு போறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா அவன் கண் திறக்கப்பட்ட நாள் ஓய்வு நாளாக இருந்தது. உடனடியா அவனை பரிசேயன்ட்ட கொண்டுட்டு போறாங்க.
பரிசேயன் அவன்கிட்ட போய் நீ எப்படா பார்வையிடந்தேன்னு கேட்குறாங்க. அவன் சொல்ல என் கண்ணில் சேர்த்த பூசினாரியா, நான் போய் கழுவுனையா காண்கிறேன் அப்படிங்கிற. உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இல்லை, அவன் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு மனிதனாக இருக்க முடியாது, அவன் இந்த அற்புதத்தை ஏன்னா அவன் ஓய்வு நாள கை கொள்ளவில்லை. இவங்க ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ள அவரை அடக்க பார்க்குறாங்க, இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு சிலர் சொல்றாங்க இப்படிப்பா ஒரு பாவியான மனுஷனை இப்படி இதெல்லாம் செய்ய முடியாதே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. அப்ப அது திருப்பி அந்த குருடனை பார்த்து கேட்கறான், உன் கண்ணை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்கறாங்க. அவன் இப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றான், அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய சார்பாக வந்த தேவனுடைய மனிதன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். உடனே அவங்க பாக்குறாங்க, இல்ல இவன் குருடன் தானா இல்ல குருடனா இருந்து கண் திறக்கப்பட்டு வந்து டிராமா பண்றானா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க அப்பா அம்மா யாருன்னு பார்த்து அவங்கள கூப்பிட்டு வர சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா வந்தோடனே கேட்கறாங்க, இவன் உன் மகன் தானா, இவன் குருடனாத்தான் பிறந்தானா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாம்மா, இவன் குருடனாகத்தான் பிறந்தான், இவன் எங்க மகன்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி இவனுக்கு எப்படி கண்ணு வந்ததுன்னு கேட்கறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா சாதுரியமாக ஒரு காரியம் சொல்றாங்க, இவன் எப்படி கண்ணு வந்ததோ அது எங்களுக்கு தெரியாது, இவன் கண்ணை யாரு திறந்தா அதுவும் எங்களுக்கு தெரியாது, நீ இனிமே எங்களை கேட்காதீங்க, இவன் வயசு வந்தவன், இவன் மைனர் கிடையாது மேஜர் தான், அதனால அவனையே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதுல இருந்து உருவிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னு சொல்றாங்க, அவனுடைய தாய் தாப்பன் மாதிரி யூதருக்கு பயந்ததுனாலே, ஏன்னா இயேசுவை கிறிஸ்து மேசியா என்று யாராவது அறிக்கை பண்ணின ஜப ஆலயத்தை விட்டு வெளியே தீரனவன அப்படின்னு அவங்க கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அவன் திருப்பி அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து கேட்கறாங்க, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ங்கிறாங்க. அவன் சொல்றான், அவர் பாவிங்கிறதுல எனக்கு தெரியாதுப்பா, நான் குருடனா இருந்தேன், அவர் எனக்கு கண்ணு கொடுத்தாரு, இப்ப நான் பாக்குறேன், இது ஒண்ணுதான் தெரியும். திரும்பவும் கேட்கறாங்க, எப்படி உன் கண்ணை திறந்தான் அதை சொல்லு அப்படிங்கிறான். அவன் சொல்றான், நான் முந்தையே சொன்னேன், ஏன் திருப்பி திருப்பி கேட்குறீங்க, மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்கணும், நீங்களும் அவருக்கு சீஷராக மனதா இருக்கிறீர்களோ, இதெல்லாம் கேட்டுட்டு அவர் மேல விசுவாசி, ஏன்னா நான் ஏற்கனவே ஐடியா பண்ணிட்டேன், நீங்களும் மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்கறான். உடனே அவங்க திட்டுறாங்க அவனை, நீ அவன் சீசனுப்பா, நாங்கெல்லாம் மோசையின் சீசன், மோசையோட்டு தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்க இருந்து வந்தானே தெரியலையே அப்படின்னு அந்த மனிதன் அவர்களுக்கு விளக்கமான ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அவர் என் கண்ணை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கலன்னு அறிந்திருக்கிறோம். ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தாலும் கொடுப்பான். பிறவி குருடனுக்கு கண்ணை ஒருவன் திறந்தான்னு உலகம் உண்டானது முதலே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அவங்கள ஒரு கேள்வி கேட்கிறான். அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இந்த மாதிரி செய்ய முடியாதே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அவனை, முழுவதிலும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு வெளியே விரட்டி விட்டாங்க. போடா வெளியேன்னு அடிச்சு விரட்டி விட்டாங்க. அவன் வெளியே வந்து நிக்கிற போது இயேசு கிறிஸ்து அவனை மீண்டும் ஒரு முறை வந்து சந்திக்கிறார். அந்த மனிதனை சந்தித்து கேட்கிறாரு, தேவனுடைய குமாரனிடத்தில் நீ விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு. உடனே சொல்ல, ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்போது அவர் யாரு, நான் இதுவரைக்கும் என் கண்ணால் அவரை பார்த்ததில்லை, அவரை நான் பார்க்கணும், அவர் யாரு, எங்க இருக்காருன்னு கேட்கிறான். உடனே சொல்லுகிறார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிறவர் அவர்தான் அப்படின்னு. அவன் கண்ணை திறந்த, நான் தான் அவன்கிட்ட பேசியிருக்கேன்னு அவர் சொல்றாரு. உடனே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று அவரை பணிந்து கொண்டான். இந்த ஒரு சம்பவத்தின் பின்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதைத்தான் 39 41 வசனம் வரைக்கும் வரும். இயேசு சொல்கிறார்கள், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன். அவரோட இருந்த பரிசேயர்கள் இதை கேட்டபோது, அப்ப நாங்கெல்லாம் குருடரோ அப்படிங்கிறாங்க. நீ குருடனா இருந்தால் உனக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறதுனாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்றார். இதில் ஒரு தெளிவாக சொல்லக்கூடியது, தீர்க்க தரிசனத்தில் இவர் என்ன செய்வார் என்று சொல்லி இருந்தது, அதை நான் செய்கிறேன். அந்த கிரியையை பார்த்த பிறகு கூட நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை.
இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சில இடத்துல ஓமைகளாக பேசுகிற போது சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் ஓமைகளாக அவங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்குற போது அவர் அங்கே தான் சொல்றாரு, ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசனம் இவ்விடத்தில் நிறைவேறுகிறது. ஏனென்னா இவங்க கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களாகவும் இவர்கள் பாவம் மன்னிக்கப்படாதபடிக்கு இவர்கள் இருதயம் கொழுத்து போய் இருக்கிறது, அதுக்காகவே நான் ஓமையாக பேசுகிறேன்னார். இங்க தெளிவாகவே சொல்லுகிறார், பிறவி குருடனுடைய கண்ணை ஒருவர் திறந்தார் என்று தெரிந்தும் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டதை நீ அறிந்தும் இதை செய்தவரை நீ விசுவாசிக்காதபடியினாலே உன் பாவம் உன்மேல் நிலை நிற்கிறது. அவன் கண்ணு தெரியாது, ஆனா கண்ணு திறந்த உடனே திறந்தவர் யார் என்று அவன் அறிந்தான். அந்த ஒன்று அது என்னை விசுவாசிக்கும்படியாக வந்தது. சோ காணாதவர்கள் எல்லாம் என்னை காணும்படியாக, காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குருடர்களாக இருக்கும்படியாக நியாய தீர்ப்புக்கு நான் இங்கே வந்தேன். ஏசாயாவுடைய புஸ்தகத்துல 61வது அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது இந்த வசனத்தை மேற்கோள் காட்டித்தான் ஆரம்பிச்சாரு. ஆனா முழுமையான அந்த வார்த்தைகளை அவர் அங்கே சொல்லவில்லை. ஏசாயா 61வது அத்தியாயத்துல அவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் அங்க சொன்னார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது தன்னுடைய சொந்த ஊரிலே முதலாக பரிசுத்தன் அபிஷேகம் பெற்ற பிறகு ஆரம்பித்த போது இதை ஆரம்பிக்கிறார். அதில் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்திலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். அதோட அங்க அவர் நிறுத்திடுவார். அதை தொடர்ந்து காரியங்களை அங்க அவர் சொல்ல மாட்டார். அந்த வசனத்துல பாதியை மட்டும் சொல்லி அதோட அங்க அவர் நிறுத்திடுவார். அப்பொழுது அவங்க அவரை பாராட்டுவாங்க. ஆனா அது தொடர்ந்து அவர் சொல்வார் சில காரியங்களை, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதியாருக்கும் வரும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கோபம் கொண்டு அவர் மேல எரிச்சலாகி அவரை அவங்க இருக்கிற பட்டணத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டு கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. லூக்கா 4வது அத்தியாயத்துல 18-19 வசனத்துல படிச்சு பார்த்தா பாதி வசனம் தான் சொல்லியிருப்பார். இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க ஏசாயாவுல படிச்சதுக்கும் லூக்காவிலே அதே வசனத்தை இவர் சொல்வதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னா, ஏசாயாவுல நீங்க படிக்கிறது ஹீப்ரூல இருந்து டிரான்ஸ்லேஷன், அதே இது கிரீக்ல பின்னாடி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனால நியூ டெஸ்ட்மென்ட் யூஸ் பண்ணவங்கள கிரீக் வேதாகமத்துல இருந்து எடுத்து தங்கள் பகுதியை யூஸ் பண்ணாங்க. அதுல தெளிவாக சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இது சரியா பாதி வசனம் தான் ஏசாயாவுல சொன்னதில்லை. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை தொடர்ந்தே வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஏசாயா 61:2, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். இங்க அதுதான் இயேசு சொல்லுகிறாரு, காணாதவர்கள் காணும்படியாக காண்கிறவர்கள் குருடாக முடியாக நியாய தீர்ப்புக்காக நான் வந்தேன். வேதம் சொல்லப்பட்டும் வேதத்தை படித்திருந்தோம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் கண் முன்னால் நடப்பதை கண்டும் கூட நீ நான் யார் என்று விசுவாசிக்க தயாராக இல்லை. நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க உனக்கு விருப்பம் இல்லை. சோ நான் சொன்ன இந்த செய்த இந்த காரியங்களை நீ பார்த்த பார்வையே, நீ இதை கேட்டு அறிந்ததே ஒரு நாள் உனக்கு விரோதமாக நியாய தீர்ப்பிலே சாட்சி சொல்ல என்று சொல்லி முடித்துட்டார். இந்த குருடர்களுக்கு கண் கிடைத்தது எல்லாமே இந்த ஏசாயாவுல சொல்ல அந்த தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதலாக. இதுல விசேஷமா பார்த்தா அந்த கண் பார்வை கிடைத்தவர்கள்ல முக்கியமாக 3 பேரும் அவர் குறித்தது தாவீதின் குமாரனே. சோ இந்த இதுல சொல்லப்பட்ட அந்த தாவீதின் குமாரன் நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு பார்வையை கொடுத்தது. ஆனா வேதத்தை ஆராய்ந்து வேத பிரகாரம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசேயர் என்று சொல்லுகிறவர்களும் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவங்க செய்யற மாய்மாலத்தின் தவறையும் அவர் கண்டித்தார். அவங்களுக்கு அது வேண்டாம்.
ஆனா பாவிகள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினாங்க. இவங்க மனம் திரும்பல. இவங்க ஒண்ணு எதிர்பார்த்திருக்காங்க, இது இப்படித்தான் நடக்கணும். இவங்க சொந்த வியாக்கியானம், வேதத்திற்கு இவங்க சொன்ன சொந்த வியாக்கியானத்திற்கு ஏற்ப இவர் நடக்காததினால இவர் புதியதாக ஒன்றை சொல்லுகிறார். இது நம்ம செட்டோட இவர் சேரமாட்டார், இவர் ஒதுக்கித்தலன்னு ஒதுக்கித்தள்ள ஆரம்பிச்சார். விளைவு அறிந்தும் அறியாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடியே நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டவங்களா போயிட்டாங்க. இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், என் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் ஓரளவு போறதுனால அவர் நித்திய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை முழுமையாக சுதந்திரிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம். விசேஷமாக இப்பொழுது கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வாணி அதுதான். கடைசி காலத்துல என் நாமத்தினாலே அநேகர் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். ஜாக்கிரதையா ஜாக்கிரதை. வஞ்சிக்கப்படாமல் போக வேண்டும் என்றால் வேதத்தை தியானிப்பது, வேதத்தை படிப்பது. ஏன் இப்படி சொல்லியிருக்கீங்க, எதனால் இப்படி பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்படி நடந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே போனா அவர் விளக்கம் கொடுத்துருவார். ஏன்னா தன் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்பது அவர் வசனம். அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னு அறிய விருப்பமா இருக்கிறவன் என்றால் ஆவியானவர் அங்கே உடனடியாக வந்து அவனுக்கு விளக்கங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம், அது அவருடைய தவறு. 5 பேர் சம்பவங்கள் நம்ம இதுல படித்தோம். அவர்கள் கண் பார்வை சரீர கண் மட்டுமல்ல, ஆத்மீக கண்ணும் திறக்கப்பட்டு ரட்சிப்பின் முழுமையான சுவிசேஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள உள்ளவங்க. இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவராக அந்த குருடன் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னபோது அவர் திரும்ப தொட்டு அவன் கண்பார்வையை திறந்தது போல நம்மளும் கூட கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு வேதத்தில் அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியவில்லையா, திரும்ப எங்களுக்கு ஒரு முறை தொடும், வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளப்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணா அற்புதங்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் ஆண்டவர் உள்ள இருந்து நமக்கு வெளிப்படுத்திட்டாங்க. தொடர்ந்து நாம் அவரை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து அனுப்போம். இந்த வாரத்தோடு ஹீலிங், சுகமளித்தல் என்பது இந்த வாரத்தோட முடிவடைகிறது. அடுத்த வாரத்துல பிசாசு பிடியிலிருந்து அவர் விடுவித்தது, அதன் பின்னால் உள்ள காரியங்களை குறித்து அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வேத பாடம் இத்தோடு இன்று முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.